வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 120 புதன்கிழமை பிப்ரவரி 12, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இல்லம் தேடி உள்ளம் நாடி நெல்லையில் திருநெல்வேலியில் பிரபல இளைய தொழிலதிபர் திரு ஹரிபிரதான். அவர் ஒரு திறன்மிக்க தொழிலதிபர் என்பதை தாண்டி அவர் ஒரு சமூக உணர்வாளர் என்பதற்காகவே அவரை காண அவரது பிரம்மாண்ட SSN ஷோரூமிற்கு சென்றிருந்தோம். என்னுடன் நல்லூர் வட்டத்தின் விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர், துபாயில் பணிபுரியும் திரு வெங்கடேஸ்வரன், நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் வந்திருந்தனர். திரு ஹரிபிரதான் சமூக வாழ்க்கையை தமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொண்டவர். குறிப்பாக நீர்நிலைகள் பராமரிப்பு, 1,00,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்துடன் செயல்பட்டு வருகிறார். சமூக சேவையாளர்கள் ஒருங்கிணைந்து சமூக பொறுப்பாளர்களாக 100 துறைகளில் செயல்பட்டு வருவதை கேட்டு தாமும் அதில் பங்கு வகிக்க ஆவலுடன் உள்ளதாக கூறினார் என்று நல்லூர் வட்டத்தின் நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு நெல்லை வெங்கட் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான சொர்க்கபூமி ஆயக்குடி அமரசேவா சங்கம். தென்காசி மாவட்டம் ஆய்க்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக சுமார் 40 ஏக்கரில் அமைந்துள்ள ஒரு குட்டி நகரம்தான் அமரசேவா சங்கம். இந்த நிறுவனம் ஆயக்குடி கிராமத்தை சுற்றி சுமார் 25 கிலோமீட்டர் பரப்பளவில் சுமார் 500 கிராமங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் சரணாலயமாக இருந்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் தலைவர்கள் திரு ராமகிருஷ்ணன், திரு சங்கர்ராமன் மற்றும் அங்கு பல்வேறு பொறுப்புகளை ஏற்று செயல்பட்டு வரும் பொறுப்பாளர்களை நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்டதாகவும், நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளுக்கு அமரசேவா சங்கம் எப்பவும் துணை நிற்கும் என்றும் கூறியதோடு, அமரசேவா சங்கத்தில் மருத்துவ துறையில் பணி செய்து வரும் டாக்டர் முருகையா அவர்களை திரு ராமகிருஷ்ணன் ஐயா வரவழைத்து அறிமுகம் செய்து வைத்தது நல்லூர் வட்டத்தின் மீது அவர் வைத்துள்ள நம்பிக்கையை உணர முடிந்ததாக திரு காயாரோகன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. 18 வயதிற்காக காத்திருந்து தொடர்ந்து இரத்த தானம் செய்து வரும் இளைஞர் சூர்யா. பிகாம் பட்டதாரி இளைஞர் சூர்யா 18 வயது நிறைந்தவர்களே இரத்த தானம் செய்ய முடியும் என்ற நிலையில் அதற்காக காத்திருந்து 18 வயது முடிந்தவுடன் 2022 ஆகஸ்ட் 15 அன்று முதல் இரத்த தானம் தொடங்கி 2023 ஜனவரி 26, மே 6, ஆகஸ்ட் 15, நவம்பர் 21, 2024 மார்ச் 1, மே 28, 2025 ஜனவரி 31 அன்று 8வது முறையாக இரத்த தானம் செய்து மனித நேயத்தில், சமூக பொறுப்பில் சாதனை புரிந்த செல்வன் சூர்யா தனது மரணத்திற்கு பிறகு மருத்துவ ஆய்வுக்காக உடல் தானம் செய்யவும் பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர் சூர்யாவிற்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நெல்லை மண்டல பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு. பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் வட்டம் நெல்லை மண்டலத்தின் மாவட்ட மற்றும் துறை பொறுப்பாளர்கள் சந்திப்பு பாரதி இன்ஸ்டிடியூட்டில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் கண்தானம் தேகதானம் துறை கண்ணன், இரத்த தானம் பாலை சையத், நீர்நிலைகள் திரு கிருஷ்ணகுமார், கலாம் பாசறை ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டதாகவும், விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் துபாய் திரு வெங்கடேஷ் சிறப்பாக வழிநடத்தியதாகவும் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி தெரிவித்தார். பழங்குடி மலைவாழ் மக்கள் துறை தமிழக அளவில் சென்னையில் நேரடி சந்திப்பு. பிப்ரவரி 16 ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொள்ளும் பழங்குடியினர் மலைவாழ் மக்களின் ஒருநாள் சந்திப்பு சென்னை சேத்பட் MSSW கல்லூரியில் நடைபெறவிருப்பதாக அத்துறையின் மாநில பொறுப்பாளர் திரு ரவி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திருத்தணியிலிருந்து யோகேஸ்வரி ராஜ்குமார். திருவண்ணாமலை மாவட்டம் சாணிப்பூண்டி கிராமத்தில் சிறுவர்கள் நல்லூர் வட்டத்தை தொடங்கி உறுதிமொழி ஏற்றார்கள். நாங்கள் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழி நல்ல மனிதர்களாய் வாழ்வோம். தன்னை போல் பிற உயிரினங்களையும் மதிப்போம். ஒன்றுபட்டு நாட்டின் நலனுக்காக செயல்படுவோம். மாணவர்களாய் இருக்கும் நாங்கள் மாணிக்க மாணவர்களாய் மாறுவோம்.
சமுதாயத்தில் புதிய மாற்றங்களை உருவாக்குவோம். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.